அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம். அந்த வகையில் கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே எல்லா காரியங்களிலும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமா தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. மற்ற வழிகளில் வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல, சுப விரயங்களே ஏற்பட இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் வரலாங்க. எதையும் யோசித்து செய்வது நல்லது. அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு திருப்தி தருங்க என்றாலும் செலவு இருமடங்காக இருக்குங்க. அதே போல் குரு பகவான் தற்போது வக்ரம் பெறுகிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். விரையாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் அவர் விளங்குவதால ஒரு சில காரியங்கள்ல தடை தாமதங்கள் வரத்தாங்க செய்யும். பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பு சொல்வதை விட்டுவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்து முடிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாய் பார்வை ஏற்படுதுங்க. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் சிறப்பாக செயல்பட்டால் தான் தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்குங்க. ஆனால் பகை கிரகமான செவ்வாயினுடைய பார்வையால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. ஒருவரையும் நம்பி செயல்பட இயலாது. இதுதான் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குது. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏனோ தானம் என்று இருந்து விட்டு கவலைப்பட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால் இக்காலகட்டங்கள்ல ஒரு இனிய காலமாக அமைய இருக்குது. சிக்கல்கள் இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் நீங்கள் விடுபட இருக்கீங்க. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்ய முன் வருவாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.